ஹாய்! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மல் நீடில் சேலஞ்ச் டே 2 வீடியோ தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சேலஞ்ச் டே 2 வீடியோல பேசிக் செயின் ஸ்டிட்ச் வித் சில்க் த்ரெட் அப்புறம் அந்த சில்க் செயின் ஸ்டிட்ச் வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் டிசைன் போடலாம் அல்லது புட்டாஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் மறக்காம என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட்டோட ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பண்ணும்போது இந்த மாரி 3 த்ரெட் வரணும். இந்த 3 த்ரெட் ஏன் வரணும்னு சொன்னேன்னா, அப்பதான் நம்ம நீடிலுக்கு உள்ளாடி இன்சர்ட் பண்றோம். இந்த மாரி நீடிலுக்கு உள்ளாடி ஒன் சைடு 3 த்ரெட் வருது இல்லையா? அந்த ஒன் சைடு 3 த்ரெட்ட நம்ம இன்சர்ட் பண்ணி ஃபுல்லா இழுத்து 2யும் சேர்க்கும்போது நமக்கு 6 த்ரெட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ கவுண்ட் பண்ணும்போது 6 த்ரெட்டா எடுக்கணும். 6 த்ரெட்டா எடுத்ததுக்கு அப்புறமா அந்த 6 த்ரெட்டையும் சேர்த்து இந்த மாரி நாட் போடுறோம். நார்மலா நம்ம சிங்கிள் த்ரெட் எடுத்தோம்னா 2 நூலும் சேர்ந்த மாரி நாட் போடுவோம் இல்லையா? அப்படி எடுக்கும்போது நமக்கு செயின் ஸ்டிட்ச் வந்து பார்க்குறதுக்கு ஹைலைட்டடா தெரியாது. ஏன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்றோம் இல்லையா? ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப தின்னா இருக்கிறதுனால நமக்கு ஹைலைட்டடா தெரியாது. ஸோ அத ஹைலைட் பண்றதுக்காக தான் நம்ம இங்க வந்து ஒரு 6 த்ரெட் எடுக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நார்மல் பென்சில் ஒயிட் பென்சில் வச்சு லைன் போட்டுருக்கேன். லைன் போட்டதுக்கு அப்புறமா பின் பக்கம் இருக்குல்ல, பின் பக்கத்துல நீடில உள்ளேருந்து வெளிப்பக்கமா எடுத்து அந்த த்ரெட் ஃபுல்லா இழுத்து விட்டதுக்கு அப்புறமா, அந்த த்ரெட் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்த திரும்பவும் நீடில உள் பக்கமா போட்டு விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒயிட் பென்சில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு செயின் ஸ்டிட்ச் வந்து ஈவனா நமக்கு செயின் ஸ்டிட்ச் வராது இல்லையா? ஸோ அந்த செயின் ஸ்டிட்ச் வந்து ஈவனா வரதுக்காக தான் நம்ம ஒயிட் பென்சில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பின் பக்கத்துல இருக்க நீடில அந்த லைன் வழியா இது பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளேருந்து இந்த மாரி ஃபுல்லா இழுத்து விடணும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி வந்து ஒரு ஃபிங்கர் எப்பவுமே நீங்க வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு நீடில் வந்து ஃபுல்லா உள்ள போகாம இருக்கும். இப்படி இந்த மாரி நீடில நம்ம எங்க உள்ளேருந்து வெளிப்பக்கமா எடுத்தோமோ, அதே பக்கத்துல எடுத்து இதே மாரி அந்த த்ரெட்டுக்கு இடையில ஃபிங்கர இந்த மாரி வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா தான் நீடில பின் பக்கத்துலேருந்து அந்த லைன் போட்டிருக்கோம்ல, லைன் பக்கத்துலேருந்து எடுத்து இந்த மாரி எடுக்கும்போது, நமக்கு ஒன் பை ஒன்னா செயின் வந்து நமக்கு அழகா ஃபார்ம் ஆகும். இதுல பார்க்கும்போதே தெரியுது, நம்ம 6 த்ரெட் எடுத்ததுனால அந்த செயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைலைட்டடா அழகா தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. இதே இது நீங்க 2 த்ரெட் மட்டும் நார்மலா நம்ம ஸ்விங் த்ரெட் எடுக்கிறோம் இல்லையா? அந்த த்ரெட் மாதிரி 2 த்ரெட் மட்டும் எடுத்து நம்ம நாட் போட்டு இதே மாரி ஸ்டிட்ச் பண்ணோம்னா, இவ்வளோ ஹைலைட்டடா நமக்கு தெரியாது. ஸோ எடுக்கும்போது இந்த மாரி எடுங்க. 3 த்ரெட் வர மாரி அதாவது 2 த்ரெட்டையும் சேர்த்து நாட் போடும்போது 6 த்ரெட் வர மாரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து செயின வந்து இது மாரி ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலா இந்த மாரி ஒன் பை ஒன்னா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க த்ரெட் எடுத்தோமோ அங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்சர்ட் பண்ணக்கூடாது. அந்த செயின் இருக்கு இல்லையா? அந்த செயினுக்கு பின்னாடி தான் நம்ம நீடில இந்த மாரி உள்ளாடி போடணும். உள்ளாடி போட்டு பின்பக்கமா இழுத்து விடணும். அப்படி பின்பக்கமா இழுத்து விடும்போது தான் மேலே உள்ள செயினுக்கு வந்து ஒரு லாக்கு கிடைக்கும். ஸோ அந்த லாக் நம்ம பிரியாம இருக்கிறதுக்காக பின்பக்கமா ஒரு நாட் போடுறோம். ஆல்ரெடி என்னோட சேனல்ல நாட் போடுறது எப்படி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் செயின் ஸ்டிட்சை வச்சு எப்படி ஒரு குட்டி ஃப்ளவர் அல்லது குட்டி புட்டாஸ் மாதிரி எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். கன்டினியூஷன் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலா எப்படி செயின் ஸ்டிட்ச் போட்டோம் நீடில உள்ளேருந்து வெளிப்பக்கமா எடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த மாரி நீடில வெளிப்பக்கமா எடுத்து இந்த மாரி செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த செயின் எப்படி ஃபார்ம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டிசைன் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாரி போடுறதுக்காக ரவுண்ட் போட்டிருக்கேன் இல்லையா? நீங்க வந்து எந்த லீஃப் கூட வரைஞ்சுக்கலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமா இதே செயின் ஸ்டிட்ச் நீங்க போட்டு பேசிக் செயின் ஸ்டிட்ச் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாலே நெறைய டிசைன்ஸ் நீங்க போடலாம். ஸோ பேசிக் இதே மாரி செயின் ஸ்டிட்ச் இதே மாரி அந்த ரவுண்டுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஒன் பை ஒன் செயின் ஸ்டிட்ச் இந்த மாரி ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார்ம் பண்ணி ஃபைனலா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த செயின் வந்து நான் எங்க ஸ்டார்ட் பண்ணனோ அதே இடத்துல வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெயின் நான் எங்க வந்து இன்சர்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க அந்த இடத்துல போடுறோம் இல்லையா? நீடில உள் பக்கமா இழுத்து விட்டதுக்கு அப்புறமா, அந்த ரவுண்டுக்கு உள்ளாடி தான் நான் நீடில வந்து பின் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமா கொண்டு வரேன். அப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா, செயின் வந்து நமக்கு உள்ள வர்றது மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு செயின் ஃபினிஷ் அந்த ஒரு ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறமா, அடுத்தடுத்து நம்ம பின் பக்கத்துலேருந்து உள்ளாடி வரக்கூடிய நீடில் வந்து அந்த ஒரு செயின் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? அந்த செயினுக்கு உள்ளாடி வர மாரி இருக்கணும். அப்பதான் நமக்கு அடுத்த செயின் வந்து இந்த மாரி ஒன் பை ஒன் நமக்கு உள்ளாடி ஃபார்ம் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். அழகான ஒரு குட்டி ரவுண்ட் அல்லது குட்டி புட்டாஸ் மாதிரி அல்லனா ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ
ஸோ இதுவே ஒரு பேசிக் செயின் ஸ்டிச் வச்சு நீங்கள் குட்டியான ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நீங்களே என்ன செய்யலாம், உருவாக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீடில் இந்த மாதிரி உள் பக்கமாக உள்ள போட்டு இழுத்து விடணும். இழுத்து விடும்போது அது ஒரு லாக் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த செயின் ஸ்டிச்சை வந்து அந்த புட்டாஸ் அல்லது ஃப்ளவர், அந்த குட்டி ஃப்ளவர்னே சொல்லலாம். இதே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சை வந்து ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஃபைனலாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இது ஒரு பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகான புட்டாஸ் ஃபார்ம் ஆயிருக்கு.